நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு ஆசையாக இருந்துக்கணுங்க. இது நார்மலான தத்துவம் தான். ஆனால் இந்த தத்துவத்துக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நேமு நம்ம எய்முன்ட்டு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அவங்க நம்ம கெரியராக நம்ம செட் பண்ணணும்னு நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம வளர வளர வளர்ச்சி அது வந்து அப்படியே காணாமல் போயிருங்க. அந்த மாதிரி தான் என் லைஃப்லேயும் எனக்குன்னு ஒரு எய்ம் இருந்தது. ஆனால் நான் வந்து ஆசைப்பட்ட வேலை ஒன்று, கிடைச்ச வேலை ஒன்று. ஆனால் என்னோடய எய்முக்கு கொஞ்சமாவது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க. அதுதான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோடு நான் எடுக்கிற ட்ராயிங் கிளாஸ். எனக்கு அந்த குட்டி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நானே என் தங்கச்சியும் டீச்சர் ஸ்டூடெண்ட் கேம்லாம் விளாடுவோம். அதில் கூட நான் தான் டீச்சராக இருப்பேன்னு நான் சொல்லுவேன் அவகிட்ட. ரொம்ப கலர்ஃபுல்லாக ஹாப்பியாக இந்த மேம் நம்ம கிளாஸ் ரூம் வந்தால் அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற கிளாஸ் எதுனா எனக்கு டிராயிங் கிளாஸ் ஒன்று, பிடி கிளாஸ் ஒன்று. எனக்கு அதில் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் 4 குழந்தைக்கு சொல்ல ஆரம்பிச்சு. அது 4 20 ஆச்சு, 20 40 ஆச்சு. அப்படியே நான் கிட்ஸுக்கு வந்துட்டு பார்ட் டைமாக எடுக்க ஆரம்பித்தேன். மனசுக்கு பிடிச்ச வேலையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கிளாஸாக ட்ராயிங் கிளாஸாக ஸ்டார்ட் பண்ணி ஸோ இது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு டேயில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் எடுக்கிறதே ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயம்தான். எனக்கு புரியுது, ஃபேமிலிக்காக வேண்டி நம்ம ஆசைப்பட்ட கெரியரை வச்சுட்டு நம்ம கிடைக்கிற வேலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் மனசுக்கு பிடிச்ச கெரியருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.